Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அசிஸ்டன்ட் மேனேஜருடைய ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஜனவரி 5 எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் என்ன, எக்ஸாம் என்ன லெவலில் இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன், இது மூணையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஜென்ரல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பேட்டர்ன்னா ஹையர் ஆர்டர் ரீசனிங் எபிலிட்டி இல்லைனா கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, கிரிட்டிக்கல் ரீசனிங் தான். கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ், இந்த மாதிரி டாபிக் தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை 40 மார்க் இருக்குது. இது வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் மட்டும் 40 பார்ட் இருக்குது. இதுவே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஐடி, ஃபினான்ஸ் இப்படி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பார்ட் ஏல மட்டும் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை தூக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டி எல்லாமே கம்ப்யூட்டர் லிட்ரஸினா கம்ப்யூட்டர் நாலேஜ். நம்ம நார்மலாக இப்போ எழுதுனால ஆர்ஆர்பிபிஓவில் அந்த கம்ப்யூட்டர் தான். அண்டு பார்ட் சி டிஸ்கிரிப்டிவ் இருக்குது. 3 எஸ்ஏ இருக்குது, ப்ரீசியஸ் இருக்குது, காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. இது வந்து இசிஜிசி பிஓ எழுதுருந்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்ஏனா எஸ்ஏ ரைட்டிங் தான். ப்ரீசியஸு காம்ப்ரிஹென்ஷன்னா அவங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப் படித்து அதிலேருந்து நம்ம டைப் பண்ணி எழுதணும். எஸ்ஏ மாதிரியே அவங்க ஆல்ரெடி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம நோட்ஸ் எடுத்து எழுதணும். அவ்வளோதான். அவங்க பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க, அதை அவங்க சொல்லக்கூடிய வேர்டில் கம்ப்ளீட் பண்ணி எழுதணும். இவ்வளோ தான் இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். எக்ஸாம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதை பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60% ஆஃப் த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 60% நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபை ஆகுங்க. மினிமம் குவாலிஃபை ஓவரால் செலெக்ஷன் ப்ராசஸில் 60% எடுக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டி இருந்தால் 50% எடுக்கணும். அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டில் இந்த எக்ஸாம் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த 150 கொஷின் அப்படின்னு இருக்கு இல்லையா மார்க்கு, அந்த 150 மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு அதில் 50% 75 மார்க் மினிமம் நீங்கள் எடுக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 90 மார்க் எடுக்கணும். யார் நீங்கள் ஓபிசி ஜென்ரலாக இருந்தால் 90 மார்க் மேலே எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் கிளியர் ஆக முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு 90 மார்க் எடுக்கிற அளவுக்கு தான் கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்டாக செட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எழுதுன இப்போ ரீசெண்டாக எழுதின எக்ஸாம் என்ன எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஒரு யூஏஎஸ்சி ஏஓ எழுதுனீங்க இல்லையா, அந்த லெவலில் இருக்கும். அதை விட அதிகமாக போகாது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் லெவலை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். உங்களுக்கு என்னென்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்னென்னு தெரியலன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் தான் கிரிட்டிக்கல் திங்கிங்னு போட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படி நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாம் அப்ளை ஆகிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் அந்த பாட்டில். இதுக்கான டைமிங்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொடுத்துருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எதை பாருங்கள். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சிக்கான டைமிங்கு. அந்த பார்ட் ஏக்கான டைமிங் 1/2 hour, பார்ட் பிக்கான டைமிங் 60 நிமிஷம், பார்ட் சிக்கான டைமிங் 60 நிமிஷம். ஸோ இந்த 40 கொஷினை நீங்கள் 1/2 hour அட்டன் பண்ணணும். இந்த பார்ட் பி இது ஃபுல்லாக சேர்ந்து நீங்கள் 1 hour, பார்ட் சி இந்த 3 லெட்டர் ரைட்டிங்கு, எஸ்ஏ, அந்த காம்ப்ரிஹென்ஷன், இந்த ப்ரீசியஸ் ரைட்டிங் இது அட்டன் பண்ணால் உங்களுக்கு 1 hour, இதுக்கு 1/2 hour. ஸோ உங்களுக்கு டைமிங் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இங்கே டெக்னிக்கல் நாலேஜ், உங்களுடைய டெக்னிக்கல் கோர் நாலேஜே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜென்ரல் ஆஸ்பிரன்ஸ் வந்தால் இங்கே கிரிட்டிக்கல் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே நீங்கள் பேங்கிங்கில் என்ன எழுதுறீங்களோ அதே தான். ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஏ, நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் லிட்ரஸி எல்லாமே நீங்கள் ஜென்ரல் பேங்கிங்கில் என்ன எழுதுறீங்களோ அதுதான். இந்த பார்ட் பியை பொறுத்த வரையும் பார்ட் ஏவும் நீங்கள் கிரிட்டிக்கல் ரீசனிங் தான். ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி யூஸ்வலாக ஒரு யூஐஏசி ஏஓ, இசிஜிசி பிஓ எக்ஸாம் லெவலில் இந்த எக்ஸாம் இருக்கும். யூஐஐசி ஏஓ அண்டு இசிஜிசி பிஓ எழுதுனீங்க இல்லையா, அந்த லெவலில் இருக்கும் இந்த எக்ஸாமு. பேட்டர்ன் எல்லாமே, அதாவது இந்த டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னும் இசிஜிசி பிஓவும் சேம் தான். இதே பேட்டர்ன் தான் அங்கேயும் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் லெவலும் சேமாக தான் இருக்கும். நீங்கள்
ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, மாட்ரேட்டாக இருக்கும். நீங்கள் மினிமம் 90 மார்க் எடுக்கணும். கட் ஆஃப் அவங்க முன்னாடியே செக்ஷுவல் கட் ஆஃப் மாதிரி சொல்லிட்டாங்க. இது குவாலிஃபையிங் மார்க்கு. மினிமம் குவாலிஃபையிங் மார்க். கட் ஆஃப் இதோட அதிகமாக இருக்கும். 90 விட அதிகமாக இருக்கும் கட் ஆஃபு. அப்போ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 90 அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாம் மாட்ரேட்டாக தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் மாட்ரேட் லெவல் கொஸ்டினே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிஓ, எஸ்பிஐ, பிஓ ரேஞ்சுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல. சேலரி 85,000 இருக்குது அப்படின்னா கஷ்டமாக இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாட்ரேட் லெவல்லே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல், ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாமல். மாட்ரேட்னா எவ்வளோனா, ஒரு 8 பேர் கொண்ட 8 பேரெல்லாம் கம்மி. ஒரு 9, 10 பேர் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பசில் படிங்க. அப்புறம் ஒரு 7 பேர் 6லேருந்து 7 பேர் கொண்ட டபுள் வேரியபிள் பசில் படிங்க. பசில் படித்தா இதே நீங்கள் இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன் அதெல்லாம் படிக்கிறீங்கன்னா கோடரில் ஈஸியாக படிச்சுக்கோங்க. கோடரில் ஈஸியாக கேட்பாங்க, அவ்வளோதான். கோடர் பேட்டர்னில் ஈஸியாக வரும். இதுவே டிஏனா அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். யூஏசிஏஓக்கு நான் வந்து சாம்பிள் டிஏ கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அது வேண்டாம் இங்கே கொடுக்குறேன். அந்த லெவல் தான் இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுக்குறேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு படிச்சிங்கன்னா கூட இது யூஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாக இருக்காது. பிஓ லெவலுக்கு டஃப்பாக இருக்காது. ஒரு கிளர்க் மெயின்ஸை விட கம்மியாகவும், கிளர்க் மெயின்ஸ்க்கு ஈக்குவலாகவும் இல்லை அதை விட கம்மியாகவும் தான் இதோட டிஏயும் இருக்கும். கேஸ்லெட் அது எப்படி கேட்பாங்க தெரியாது. ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் கம்மியாக இருக்குது நமக்கு. ஏதாச்சும் ஒரு சாம்பிளுக்கு தான் கேட்குற மாதிரி இருக்கும். 15 கொஸ்டின்ற போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரீசனிங்களோட பார்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 20 மார்க்கு, கிரிட்டிக்கல் ரீசனிங் 40 மார்க்கு. பட் நியூமெரிக்கல் எபிலிட்டி கம்ப்யூட்டர்லாம் சேர்ந்தே 15 மார்க் தான். அப்படிங்கிற போது இங்கே சொல்லிட்டாங்க, அவங்களே நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். நியூமெரிக்கல் எபிலிட்டினா என்னன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? பிஓ மாதிரி கிடையாது. நியூமெரிக்கல் எபிலிட்டினா நேற்று எழுதுனீங்க இல்லையா, இந்த வாரம் எழுதுனீங்களே என்ஐசிஎல் எழுதுனீங்களே, அதெல்லாம் நியூமெரிக்கல் எபிலிட்டி தான் போட்டிருப்பாங்க பாருங்கள். நியூமெரிக்கல் எபிலிட்டினா ஸ்பீட் மேக்ஸே நிறைய கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு இருக்கிறதே 15 கொஸ்டின், இதில் 5, இதில் 10 போட்டால் கூட அதில் 5 ஸ்பீட் மேக்ஸ் வந்துடும். 5 டிஐயோ இல்லை நமக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப வரும். பெருசாக ஆப்டி ரீசனிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக் மட்டும் படிச்சு போங்க. ஜென்ரல் அவேர்னஸில் 20 மார்க்கு, ரீசனிங்கில் 20 மார்க்கு, இங்கிலீஷில் 25 மார்க் இருக்குது. ஒரு மாட்ரேட் லெவலில் இங்கிலீஷ் இருக்கும். உங்களுக்கு 1 ஹவர் டைம் கொடுத்து இது பூரா இந்த 4 பாட்டு முடிக்க உங்களுக்கு 1 ஹவர் டைமிங்கு, அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும். ரீசனிங் ஜென்ரல் ரீசனிங் தான் வரும். பேசிக் மெயின்ஸில் பேசிக் கிளர்க் மெயின்ஸில் 1 மார்க்கில் வந்தால் எவ்வளோக்குமோ அந்த லெவல் ரீசனிங் தான் அங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம். பட் ஆனால் வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கிறதுனால காம்படிஷன் கட் ஆஃப் ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஒரு நல்ல எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா பார்ப்போம் வாங்க. அப்படியே இதோட சேலரி 85,000 சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் இந்த வீடியோ. இதோட அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இது மற்ற டேட்டெல்லாம் தேவையில்ல. எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, மாட்ரேட் லெவல் சம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்ஓ இருந்தால் உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி இருக்கும். அதுவே நீங்கள் ஜென்ரலிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். மற்ற எல்லாமே மினிமம் பொசிஷன் தான். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க் நல்ல ரோல் ப்ளே பண்ணோம். அதே சமயம் டிஸ்கிரிப்டிவ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஏ அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன், ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கூலில் பண்ணுவோம் இல்லையா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆர்சி, அவங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம எடுத்து ஒரு எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் இங்கே கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளே ஒரு பேராகிராஃபாக எழுதணும். அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க பெரிய பேராகிராஃப், அதுலேருந்து நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் ஆர்சி காம்ப்ரிஹென்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ப்ரீசியஸ் ரைட்டிங். அப்படி தான் அவங்க கொடுத்துருக்கிற பேராகிராஃபே நம்ம ஷார்ட்டாக எடுத்து எழுதணும். தட்ஸ் ஆல். அதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவும் பெரிய பயப்படுற அளவுக்கு பெரிய சிலபஸ், பெரிய பேட்டர்ன் கிடையாது. இதுதான் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நாளைக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கான டிஏ கொண்டு வரேன். சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.